தாய்மொழி என்பது ஒரு தேன்கூடு, அதில் கை வைப்பது ஆபத்து என திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நம் தாய்மொழியை போன்றே மற்றவர்களின் தாய்மொழியையும் மதிக்கிறோம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான இந்த மும்மொழி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் புதிய ரூபங்களை எடுத்து வருகின்றது. குறிப்பாக தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு முரசொலி நாளேற்றின் வழியாக தொடர்ந்து கடிதங்களை எழுதி வருகின்றார். அந்த வகையில் இன்றைய தினத்தில் நாங்களா தேச விரோதிகள் என்கின்ற தலைப்பில் குறிப்பாக அந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். குறிப்பாக தாய்மொழி என்பது ஒரு தேன்கூடு, அதில் கை வைப்பது ஆபத்து, கட்டாயமாக ஒரு மொழியை திணித்தால் அது பகைமை உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கும் என்றும் நாட்டின் ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் குறிப்பாக சீன போரின் போதும் கார்கில் போரின் போதும் தேசப்பற்றுள்ள தமிழர்களுடைய நிதி பங்களிப்பு என்பது நாட்டிலேயே அதிகம் என்பதே தமிழர்களின் தேசப்பற்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல கோட்சேவை கொன்றவர்களுக்கு தங்களுடைய தமிழர்கள் தங்களுடைய உரிமையை கேட்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் என்ற அந்த ஒரு விவகாரத்தையும் அதில் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். மேலும் வங்கதேச விடுதலைக்காக இந்திய ராணுவம் பங்கேற்ற போது அதிக நிதியை கொடுத்ததை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே போல நம் தாய்மொழி போல மற்றவர்களின் தாய்மொழியையும் மதிக்கின்றோம், இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களும் நம் சகோதர சகோதரிகள் தான் என்ற இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். தற்பொழுது கர்நாடகாவில் கூட கர்நாடகர்கள் இந்தி மொழியை அடித்து கர்நாடகா மொழியை முதன்மையாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் முன்னெடுத்து போராட்டங்களை முன்னெடுத்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்ணா சொன்னதை போல ரூபாய் நோட்டில் உள்ள 18 மொழிகளையும் ஏன் நம்மளுடைய ஆட்சி மொழியாக அறிவிக்க கூடாது என்கின்ற கேள்வியையும் மு.க.ஸ்டாலின் இன்றைய கடிதத்தில் முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த மும்மொழி திணிப்பை கண்டனம் தெரிவிக்கும் வகையில் முரசொலியில் இந்த கடிதங்களை எழுதி வருகின்றார். தொடர்ந்து பாஜகவும் தமிழகத்தில் மும்மொழியை கொண்டு வர வேண்டும் என்று தமிழக பாஜக கையெழுத்து இயக்கத்தை எல்லாம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து முதலமைச்சரின் இன்றைய கடிதமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.